வளர்பிறை தேய்பிறைனா என்னங்கிறதே இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. நம்ம சொல்லணும்னு சொன்னா, அந்த அமாவாசை நாளிலிருந்து அமாவாசை நாளுக்கு மறுநாள் ஆகிய அந்த பிரதமையில் துவங்கி பௌர்ணமி நாள் வரை வரக்கூடியதை வளர்பிறை என்று சொல்கிறார்கள். பிறை அப்படின்னு சொல்ல நமக்கு சந்திரன் தெரியும். சந்திரன் வளர்ந்து கொண்டே வரக்கூடிய காலத்தை வளர்பிறை என்றும், பௌர்ணமி நாளுக்கு மறுநாள் அந்த பிரதமை திதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுண்டு அமாவாசை வரைக்கும் வர்றது இல்லையா, இதனை பிறை என்பது தேய்ந்து கொண்டே வருவதால் இதனை தேய்பிறை என்றும் சொல்கிறார்கள். சரி சார், இதை வளர்பிறை தேய்பிறைன்னே சொல்லிடலாமே, இந்த சுக்ல பக்ஷம் கிருஷ்ண பக்ஷம்னு சொல்றாளே அது ஏன் சார் அப்படின்னு கேட்டா, பக்ஷம்னு சொன்னா 15 நாட்கள், இது ஒரு கால அளவு. ஒருதலை பட்சமாக அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, ஒருதலை பட்சமாகன்னு சொன்னா, பட்சம்னு சொன்னா ஒரு பிரிவுன்னு வச்சுக்கலாம், ஒருதலை பட்சமாகனா ஒரே பக்கமா பேசுறான், 2 பேர் இருக்கும் பொழுது 2 பேருக்கும் சமமா பேசாம ஒரே பட்சமாக ஒரே பிரிவிலேயே பேசுறாங்கிற மாதிரி இந்த ஒரு மாதத்தை 2ஆக பிரித்து இது ஒரு பட்சம் அது ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சா. பட்சம்னு சொன்னா ஒரு 15 நாட்களினுடைய கால அளவிற்கு பெயர்தான் பட்சம் என்பது.